ஹாய்! இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே இல்லையா? சித்ரா பௌர்ணமி. நம்ம சித்ரா பௌர்ணமி வருஷத்துல 11 மாசத்தையும் அ வந்து சாமி கும்பிடாட்டினாலும், இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வழிபட்டோம்னா, நம்ம அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வழிபட்டதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இன்னைக்கு பயிறு பாயாசம் தான் வச்சேன். டக்குன்னு 2 நிமிஷத்துல பாயாசம் செஞ்சிடலான்னு, அதோட சாம்பாரு, வீட்டு முறைப்படி செஞ்ச நெய்யி, சாதம், அப்பளம் வச்சிருந்தேன். அதோட மாம்பழம். அதுதான் இன்னைக்கு. வேற தொட்டுக்கைலாம் ஒண்ணும் வைக்க டைம் இல்ல. ஒரு தேவைக்கு போயிட்டு வந்தோம். அதான் லேட் ஆயிடுச்சு. அதோட இது சாப்பாடுலாம் செஞ்சுட்டு, சாமிக்கு வந்து பாயாசத்த வச்சுட்டு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு மாம்பழ சீசன் ஆரம்பிச்சு மாம்பழம் வாங்குனோம். அதோட சாமிக்கும் மாம்பழமும் வச்சு, பாயாசத்தையும் வச்சு, படைச்சிட்டு அதோட சாப்பிட்டோம். நானும் தம்பியும் தான் சாப்பிட்டோம். அம்மாலாம் அங்க சாப்பிட்டது அசைவங்கலாம் சாப்பிடல. அதோட ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இதில இன்னொரு ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னா, மே 1 உழைப்பாளர்கள் தினம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது நமக்காக ஒரு நாள் வந்து ஒதுக்குறது, இந்த உழைப்பாளர்களுக்காக ஒதுக்கி கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதோட நாங்க சாப்பிட்டாச்சு.